நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுடைய அமைப்பான NCERT வந்து நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படிங்கிற ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்கு. இது வந்து 3 years ஒன்ஸ் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டேட்டாலாம் அதிர்ச்சிகரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது மாணவர்களுடைய அந்த லேர்னிங் கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது குறித்து நம்மிடம் விவாதிக்க கல்வியாளர் டாக்டர் காயத்ரி நம்மிடம் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ இந்த நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வேல பார்த்தீங்கன்னா, இப்போ 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு மோர் தேன் 50% பேருக்கு வந்து மேக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸே இல்லை. அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸோட பேசிக் அந்த ஒரு தியரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி டேட்டாலாம் வந்திருக்கு. ஒரு எஜுகேஷனலிஸ்டா ஃபர்ஸ்ட் டைம் உங்க பார்க்குறப்ப உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? எனக்கு அதிர்ச்சியா இல்ல. ஏன்னா தொடர்ந்து இதுக்கு முன்னாடி ஏசர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்தது. ஏசர் ரிப்போர்ட்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப பின்தங்கிதான் இருந்தோம். இன்ஃபேக்ட் லாங்குவேஜ்ல கூட நம்ம வந்து 23rd பிளேஸ்ல இருந்தோம். அவங்களும் சொன்னது இதுதான், ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லிட்ரஸி வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் லெவலும், நியூமரசி அப்படின்னு சொல்ற மேத்தமெட்டிக்கல் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு தான் இருக்குன்னு அப்படி சொல்லும் பொழுது நாம அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு திரும்பவும் இந்த மாதிரி ஒண்ணு வந்திருக்குது. ஆக்சுவலா நாம இதை பாக்குறது வந்து தமிழ்நாட்டை குறை சொல்லிட்டாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு இல்ல. இந்த நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வேயோட நோக்கமே என்ன அப்படின்னா, நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கிறோம், நம்மளோட பெஞ்ச்மார்க் எதுவா வச்சுக்கணும், நம்ம எவ்வளவு தூரம் ரீச் ஆறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். சோ அது நாம வந்து விட்டு விலகி வந்து எங்களை குறை சொல்றாங்க, நாங்க வந்து GERல நமக்கு வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இந்தியாவிலேயே நாங்க சூப்பரா இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி நாமளே நம்மளை சமாதானப்படுத்திக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேங்கிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் அதை ஒத்துக்கிட்டாதான் நீங்க அதுக்கு அட்ரஸே பண்ண முடியும். அப்ப நம்ம இன்னைக்கு அதை அட்ரஸே பண்ணல அப்படிங்கிறது தான். எல்லா விஷயங்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடை உயர்த்தி சொல்லும் பொழுது நாம ஆமா நாங்க சூப்பர், சென்ட்ரல் கவர்மெண்டே எங்களை சொல்லிருச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் இதை சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த எஜுகேஷன் விஷயத்துல நாம இதை சொல்லும் பொழுது ஒரு முறை கூட கடந்த 4 வருஷத்துல பல்வேறு ரிப்போர்ட்ஸ் வரும்போது நாம டிஸ்கஸ் பண்றோம். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட ஆமா இதுதான் நிலைமையா இருக்கு, நீங்க எப்போ உங்களோட தவற திருத்திப்பீங்க, நாம செஞ்சதுக்கிறது தப்புன்னு உணர்ந்தால் மட்டும்தான் நாம அதை திருத்திக்க முடியும். அப்ப நாம இன்னைக்கு அதுக்கு கூட தயாரா இல்ல. அதுதான் நம்ம பாக்குறோம். எனக்கு இதுல அதிர்ச்சி எல்லாம் இல்ல. ஏன்னா நான் எதிர்பார்த்ததுதான். ஏசர் ரிப்போர்ட் வந்து இப்பதான் ஒரு 6 மாசம் ஆகுது, அதுக்கு பிறகு இந்த ரிப்போர்ட் வருது. ஒரு பெரிய மாற்றம் இருக்காது. ஏன்னா நம்ம இங்க அதை உணர்ந்து வேலை பார்த்திருந்தா நமக்கு சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். வேலை பார்க்கல, சேஞ்ச் ஆகல. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க ஸ்கூல்ஸ்ல வந்து நாங்க AI எல்லாம் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ரொம்ப அட்வான்ஸா போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ்ல கோட்டை விட்டுறோமா? நான் வந்து இந்த AI கொண்டு வர போறோம்னு சொன்னப்போ முதல்ல நான் அதுக்கு ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன். முதல்ல நீங்க ஆசிரியரை கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து AI கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எல்லா டெக்னாலஜியும் வரணும். சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம்ல கடந்த வருஷம் இந்த ICT-க்குள்ள ஃபண்டை ஒதுக்கி இருந்தாங்க. அதுல நாம வந்து 50% கூட இன்னி வரைக்கும் அந்த ICT அப்படின்னு சொல்ற ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அதை வந்து நம்ம ஸ்கூல்ஸுக்கு 50% கூட கொண்டு வரல அப்படிங்கிறது தான் உண்மை. சோ AI கொண்டு வரலாம். நம்ம பிள்ளைகள் வந்து ரொம்ப திறமையான பிள்ளைகள், தகுதி வாய்ந்த பிள்ளைகள், எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் படிக்கிறதுக்கு தயாரா இருக்கிற பிள்ளைகள். அப்ப அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. நீங்க இந்த கவர்மெண்ட் வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து லேப்டாப்பை ஸ்டாப் பண்ணாங்க. ஆக்சுவலா இதற்கு முந்தின கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் வந்து பேண்டமிக்ல அந்த பசங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி செஞ்சது. நான் இப்ப ரீசெண்டா ஒரு ரிப்போர்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். இவங்களோட மேனிஃபெஸ்டோல என்னெல்லாம் சொன்னாங்க, என்ன நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில விஷயங்கள் தவிர மத்த எதுவுமே நடக்கல இவங்களோட இதுல.
நீங்க நான் முதல்வன் ஸ்கீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட, ஏன்னா அதுலதான் கெரியர் கைடன்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வராங்க. அந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து 50 பேரை கூட்டிட்டு போய் ஒரு பிளாக்குன்னு இத்தனை பசங்களை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல கெரியர் கைடன்ஸ் நடத்துவாங்களாம். அந்த பிள்ளைகள் இங்க வந்து இவர்களுக்கு மத்த பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களாம். அப்ப இது எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இதுதான் நாம சொல்றது. அது மாதிரி ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இந்த ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் இருக்குது. இதற்கு முந்தின கவர்மெண்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா SC ST ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள IAS அந்த கோச்சிங் உள்ளது இருக்குது. இருக்கிற ஸ்கீமை பேரை மாத்தி இது நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்றதுக்கு, ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு தயாராக இருக்கிற இவங்க புதுசா செய்யறதுக்கு தயாராகவே இல்லை. அதுதான் நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த விஷயத்துல அவங்க அதை சரி பண்ணாலே ஒழிய அது சரியா வர்றதுக்குரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பள்ளிக்கூடங்கள்ல லைப்ரரியில ஆக்சுவலா டிஜிட்டல் லைப்ரரியில தமிழகம் வந்து டாப்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ரிப்போர்ட் அப்படிதான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல லைப்ரரிக்கு பில்டிங் இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. அந்த லைப்ரரி பில்டிங்ல ப்ராப்பரா உள்ள புக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கவர்மெண்ட் வந்த உடனே செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுங்களா? எனக்கு தெரியும், இங்க இருக்கிற காமன் லைப்ரரி, ஸ்கூல் லைப்ரரி எல்லாத்துலயும் முரசொலி பேப்பரை கொண்டு போய் கொடுத்ததுதான் இவங்க செஞ்ச ஆகப்பெரிய சாதனை. அதை தவிர வேற எதுவும் நடக்கல. அதே மாதிரி திராவிட புத்தகங்களை லைப்ரரியில கொண்டு போய் ஃபில் பண்ணாங்க. அதை கொண்டு போய் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது இவங்களே சொல்லியிருக்காங்க வாரத்துல 3 நாள் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ரீசன்ட் ரிப்போர்ட் ஒண்ணு சொல்லுது, தமிழ்நாட்டுல 80% கிட்டத்தட்ட பள்ளிகள்ல வந்து பிடி டீச்சரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல ஸ்கூல்ஸ்ல வந்து 3 டீச்சர், அதாவது 250 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிசிக்கல் டைரக்டர். அப்போ வந்து நீங்க ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா சிட்டிலேயே நீங்க நிறைய ஸ்கூல்ஸ்ல 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த இடங்கள்ல ஒரு பிசிக்கல் டைரக்டர் இருக்காரு. அப்ப எப்படி அவர் வந்து அத்தனை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 3 டைமிங்ஸ் பீரியட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்போ இவங்க கொண்டு வரட்டும், அதற்குள்ள பேசிக் ஃபெசிலிட்டிய முதல்ல நம்ம இங்க பண்ணணும்ல. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, வைஃபை, ஃப்ரீ வைஃபை எனேபிள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க பள்ளிக்கூடத்துல முதல்ல டாய்லெட் இல்ல, தண்ணி இல்ல. HM ரூமுக்கே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து எமிஸ்னு ஒரு போர்ட்டல் வந்த பிறகு நீங்க டெய்லி சப்ஜெக்ட் டெய்லி எவ்ரி ஹவர் அப்லோட் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெண்டன்ஸ. அதுலயே வந்து ஃபேக்கல்டி அவங்க சொந்த மொபைல் வச்சு அவங்க சொந்த இன்டர்நெட்டை போட்டுதான் அதுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இவங்க வந்து அதெல்லாம் கொடுக்காம எப்படி நீங்க வந்து கொண்டு வருவீங்க? ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஸ்கூலுக்கு நான் கம்ப்யூட்டருக்கு போயிருக்கிறேன் நான் ஒரு பேசுறதுக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க கம்ப்யூட்டர் லேப்ல பிராக்டிக்கல் போயிட்டு இருக்கு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டியே இல்ல, எல்லா டீச்சர்ஸும் அவங்களோட மொபைல் அங்க கொண்டு போய் வச்சு ஹாட்ஸ்பாட் போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. இதுதான் இன்னைக்குள்ள நிலைமையா இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க கொண்டு வர முடியும்? எஸ் மேம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கோவிடுக்கு அப்புறம் தான் இந்த லேர்னிங் அவுட்கம் வந்து குறைஞ்சிருக்கா இல்லை ஏற்கனவே இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 2021 வந்திருக்கு, அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கு. இப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? கோவிடுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி குறைஞ்சிருக்கா இல்லை முன்னாடி இருந்தே அப்படிதான்? சார் ஆக்சுவலா வந்து கோவிடுக்கு அப்புறம் நம்ம நல்லா ஆயிருக்கணும் தானே. இப்ப இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரேங்கிங் வந்துச்சுன்னு நான் சொன்னேன். யூனிவர்சிட்டிக்கு கூட இந்த மாதிரி ஒரு ரேங்கிங் வந்தது, வேர்ல்டு லெவல்ல ஒரு ரேங்கிங் வந்தது. அதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரே ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி மட்டும்தான் அதுல வந்திருந்தது, அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும்தான். அவங்களுமே அதுக்கு முந்தி இருந்ததை விட இந்த 4 வருஷ பீரியடுக்குள்ளார அவங்களுடைய லெவல்ல இருந்து குறைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லுது. 363ல இருந்து 485 கிட்டக்க போயிருக்கிறாங்க ரேங்கிங். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப நம்ம எந்த இடத்துல தவறு விட்டுருப்போம்? இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் திராவிட மாடல் அரசுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப இவங்க வந்து அதுல டாப்பா வந்திருக்கணும்ல. நம்ம என்ன கேட்டாலும் இவங்க உடனே என்ன சொல்லுவாங்க? யூபிய பாரு, பீகார பாரு, அங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உங்களோட தகவலுக்காக நான் சொல்றேன், தமிழ்நாடு வந்து ஓவராலா உள்ளதுல லாங்குவேஜ்ல 60% இந்தியாவோட ஆவரேஜ். நம்ம வந்து 53% தான் இருக்கும். 53 நேஷனல் ஆவரேஜ விட கம்மியா இருக்கிறோம். ஆனால் அதே இது இவங்க சொல்ற சொல்லுங்க சார். தமிழ் அண்ட் இங்கிலீஷா இல்ல மதர் டங்கா? மதர் டங், முக்கியமாக மதர் டங். அதுதான் நம்ம பார்க்கணும். நீங்க அதே இது யூபில நீங்க எடுத்தீங்கன்னா
இந்தியாவோட ஆவரேஜ் 60, 72 இருக்குது அங்க. பீகார பாருன்னு சொல்லுவாங்கல்ல, பீகார்ல வந்து 60க்கு வந்து 52, நமக்கும் அவங்களுக்கும் ஒரே 1% தான் வித்தியாசம். யோசிச்சு பாருங்க. அப்ப ஓவரால்ல நாம வந்து 68க்கு 65 இருக்கோம். ஓவரால்ல இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 68, நம்ம 65 இருக்கிறோம். யூபியும் 68க்கு 65 இருக்குது. 60 வருஷங்கள் காட்டு தர்பார் அப்படின்னு நம்ம யூபியையும் பீகாரையும் சொல்லுவோம். அந்த இடங்கள்ல நமக்கு ஈக்குவலா வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க பீகார பாத்தீங்கன்னா 68க்கு 62% இருக்காங்க. நம்ம 65 இருக்கோம், பீகார் 62 இருக்கு, யூபி 65 இருக்கு. அப்போ எந்த அளவிற்கு அவர்கள் இந்த கடந்த 10 வருஷத்துல வேகமாக முன்னேறி இருக்கிறாங்க. நாம நல்ல நிலைமையில தானே இருக்கிறோம். திராவிடம் நமக்கு சட்டை போட சொல்லி கொடுத்தது, நம்மளுக்கு வந்து சமூக நீதி சொல்லி கொடுத்தது, பெண் விடுதலைய சொல்லி கொடுத்தது. அவங்க இல்லைன்னா நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம் தானே. 75 வருஷத்துல 60 வருஷம் கிட்டத்தட்ட அவங்க தானே ஆண்டு இருக்காங்க. அப்ப நம்ம இதை விட முன்னேறி இருக்க வேண்டாமா? நீங்க எங்க கம்பேர் பண்ணணும் சொல்லுங்க பாப்போம். ஆனால் இவங்க சொல்ற இந்த யூபிய பீகாரை தாண்டி பஞ்சாப் நேஷனல் ஆவரேஜோட எப்படி ஜாஸ்தியா வர்றான்? 68 நம்மளோட இந்தியன் ஆவரேஜ், இந்தியாவோடது. அவங்க 80 இருக்காங்க. எப்படி அப்படி சாத்தியமாகுது? சத்தீஸ்கரோ மத்த இடங்களோ அவங்க அப்படியேவாது சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது நமக்கு மிகப்பெரிய பின்னடைவுன்னு நான் சொல்லுவேன். வளர்ச்சியுடைய வேகம் மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து இவங்க நினைக்கிற மாதிரி சர்வசாதாரணமாக எடுக்கப்பட்டது அல்ல. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 21 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல, 2 லட்சம் டீச்சர்ஸுக்கு மேல, 782 டிஸ்ட்ரிக்ட்ல 36 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி சேர்த்து எடுத்திருக்கிறாங்க. இதுல வந்து அவ்வளவும் வந்து மிக வெளிப்படையாக என்னென்ன குவெஸ்டின் கேட்கப்பட்டது, எப்படி அவங்க ஆன்சர் பண்ணாங்க, யார் யார் அதுல இன்வால்வ் ஆனாங்கன்னு இவ்வளவு தெளிவாக டிரான்ஸ்பெரண்டா அந்த ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து இதுல நான் எல்லாம் பெஸ்ட் அப்படின்னு முரண்டு பிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம எந்த இடத்துல குறைப்பட்டிருக்கோம். நீங்க வந்து மேக்ஸ் ரொம்ப சரியா சொன்னீங்க. மேக்ஸ்ல பாருங்க நம்மளோட ஹையஸ்ட் வந்து 75%. அது எதுல? ஷேப்ஸ் அந்த அது மாதிரி உள்ளதுல ஐடென்டிஃபை பண்றதுல. லோவஸ்ட் வந்து நம்மளோடது 43%. நமக்கு ஒரு பேசிக் மல்டிப்ளிகேஷன் கூட தெரியல. ராமானுஜர் பிறந்த தமிழ்நாட்டுல நமக்கு வந்து மேக்ஸ்ல ஃபண்டமெண்டல் தெரியல அப்படிங்கிறது உண்மையிலேயே நான் இதை ஒரு அவமானமாக பார்க்கிறேன். அப்ப இத அவமானம் அப்படின்னு அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் அவமானம்னு நான் நினைச்சா மட்டும்தான் என் பிள்ளைக்கு எப்படி அதை சரியா சொல்லி கொடுக்க முடியும், கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்றத நான் யோசிக்க முடியும். அதை தான் நான் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க ப்ரிப்பரேட்டரி லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 62 இன்னும் லோவா மேக்ஸ் போய் 41% இருக்கிறாங்க. ஜியோமெட்ரிக் கூட நமக்கு தெரியல அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியா முழுவதும் ஒரே நாளில் எடுக்கப்பட்டது. இதுதான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்போ நான் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய கரிக்குலம் இன்னைக்கு சிபிஎஸ்சிக்கு அட்பார் வந்துருச்சு. அப்ப அதுல வந்து பாருங்களேன், உங்களை குறை மட்டும் சொல்லலைங்க. இந்தியா முழுவதும் எத்தனை ஸ்டேட்ல எடுத்தாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் என்ன குறைபாடு இருக்கு, அதுக்கு என்ன இன்டர்பிரேஷனோட சஜஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பிரச்சனைகள் வேறவாக இருக்கிறது. ரிசல்ட் வந்து வேற மாதிரி இருந்தால் கூட, குறைவு அப்படின்னு நம்ம ஓவராலா எடுத்தா கூட ஒவ்வொரு மாநிலத்துல எதை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. தமிழ்நாட்டுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? நமக்கு வந்து டெக்னாலஜி ட்ரிவன் இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கணும். நீங்க ஏஐ சொன்னீங்க இல்லையா, அதுல அவங்க சொல்றாங்க டெக்னாலஜி என்ஹான்ஸ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்க, பெடகாகிய நீங்க சேஞ்ச் பண்ணணும், அந்த டீச்சிங் மெத்தடாலஜிய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஃப்ரெண்ட்லியா எடுத்துட்டு போய் அப் டு டேட்டா அவங்களுக்கு வந்து கொடுங்க. அப்போ டீச்சர்ஸோட இதுல ரொம்ப பெஸ்ட் என்ன அப்படின்னா, நான் எப்படி இருக்கேன்னு என்ன இவால்வ் பண்றாங்க. அதை இவாலுவேட் பண்ணா மட்டும்தான் இந்த டீச்சரால அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு தூரம் போய் கொண்டு போய் சேர்த்த முடியும்ங்கிறத அவங்க செக் பண்றாங்க. அப்போ அதுலயுமே நமக்கு குறைபாடுகள் இருக்கு. அததான் அவங்க சொல்றாங்க, நீங்க ஒரு சப்ஜெக்ட் அப்டேட் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க டீச்சர்ஸுக்கு முதல்ல ப்ராப்பர் ட்ரைனிங், ப்ராப்பர், ஏன் அந்த வேர்டு ப்ராப்பர்னு யூஸ் பண்றேன் அப்படின்னா
தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது ஒரு டீச்சர் அவங்களுடைய சப்ஜெக்ட்ல ஒரு வருஷத்துல 50 மணி நேரங்கள் புதிதாக அந்த வருஷம் என்ன வந்திருக்குன்றத அப்டேட் பண்ணாதான் அவங்க போய் பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியும். ஆனா இங்க உங்களுக்கு ஒரு லீவ் விடும்போது 3 நாள் 4 நாள் 1 வீக்னு போடுவாங்க. எல்லாருக்கும் ஒண்ணு போல ஜென்ரிக் ட்ரைனிங். அப்படி இல்லாம சப்ஜெக்ட் வைஸ் அந்தந்த டெக்னாலஜி வைஸ் என்ன அப்டேட் ஆயிருக்கு. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல தமிழ்ல மாணவர்கள் நிறைய ஃபெயில் ஆறாங்க, குறைந்த மதிப்பெண்கள் எடுக்கிறாங்கன்ட்டு இந்த அகாடமிக் இயர்ல தமிழினுடைய போர்ஷனை குறைச்சிருக்குது தமிழ்நாடு. 10 பாடங்கள் இருந்த இடத்துல அந்த பாடங்களுடைய எண்ணிக்கையை சுருக்கி, அந்த பாடங்கள்ல வரக்கூடிய கண்டென்ட்டை சுருக்கி, அப்ப நம்ம என்ன, இதுதான் தவறான அணுகுமுறைன்னு நான் சொல்றேன். என்ன பண்ணிருக்கணும், எதனால அந்த பிள்ளைகளுக்கு அந்த தமிழ் போய் சேரல, அப்ப அந்த தமிழ் போய் சேரணும்னா நான் என்ன பண்ணணும்னு யோசிக்காம, இது செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை கட் பண்ற கதை. இந்த செருப்பு தான் நான் இது பிக்சடு, அப்ப பையன் குறைவாதான் மார்க் எடுப்பான், அப்ப என்ன பண்ணு, பாடத்தை கட் பண்ணிடுன்ட்டு. அப்ப எப்படி நீங்க தமிழை வளர்க்குறீங்கன்னு வெளியில பேசிக்கிறீங்க? ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு வேணும்ல. யோசிச்சு பாருங்க. எல்லாத்துலயும் நீங்க கம்பேர் பண்றீங்கல்ல. அப்ப இதுல நீங்க யூபியையும் பீகாரையும் இத்தனை நாள் நீங்க கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த யூபி உங்களுக்கு ஈக்குவலா வந்துருச்சு, பீகார் உங்களை விட 2% கம்மியா இருக்குது. அப்ப இது நமக்கு அவமானம் இல்லையா? நாம எந்த இடத்த ரீச் ஆயிருக்கணும், இன்னைக்கு எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம்ட்டு. இப்போ இந்த சர்வேல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் லாங்குவேஜ்ல பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பாய்ஸ் மேக்ஸ்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன சைக்காலஜிக்கலா இதுல எதுவும் இருக்கா? ஆக்சுவலாவே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பிரெயின் எல்லாம் ஒண்ணுதான். பட் நம்ம அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா 2 பேருக்குமே டிஃபரன்ஸ் தான். அந்த அதுல வரக்கூடிய வேறுபாடுகள் தான் இது. உடனே இந்த ஃபெமினிசம் பேசுறவங்க எல்லாம் அதெல்லாம் இல்ல, ஆணுக்கு நிகர் பெண், அந்த விவகாரத்துக்கே நான் வரல. நான் ஸ்கூல்ல பாக்குறேன், காலேஜ்ல பாக்குறேன். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு குழந்தை டாப் மார்க் எடுக்கும், பொம்பளை பிள்ளை எடுக்கும். ஆனா நீங்க ஒரு ஜிகே கொஸ்டின் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால இவங்க அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுதான் நிதர்சனம். நான் நிதர்சனத்தை ஒத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, பெண் பிள்ளைகள் நிறைய கனவு காண்றது, நிறைய ஒரு பிளான் வச்சிருந்தா அந்த பிளானோட மட்டும் போறது. ஆனா பையனுக்கு அப்படி கிடையாது. எல்லா விஷயம் நீங்க ஜஸ்ட் பாருங்களேன். இன்னைக்கு நீங்க சாதாரணமா நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கோங்க, பெண்கள் குறைன்னு நான் சொல்லல. ஆணை கம்பேர் பண்ணும்போது பெண்களுடைய எண்ணிக்கை குறை. எப்படி பெண்கள் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையோ, அதே போல பெண்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸோ பாலிடிக்ஸோ, 10 பையன் பாலிடிக்ஸ் பேசினான்னா 2 பொண்ணு பாலிடிக்ஸ் பேசும், 10 பையன் கரண்ட் அஃபேர்ஸ் பேசினான்னா 2 பிள்ளை பேசும். நான் இதை உங்களுக்கு எப்படி எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றேன் அப்படின்னா, ஐஐடியில பெண்களுக்குன்னு ஒரு பிரிவு வச்சு அதுல கட் ஆஃப் கம்மியா வச்சிருக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் தானங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதே கட் ஆஃபோட தானே நான் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும். ஆனால் பெண்களுக்கென்று கட் ஆஃபை குறைய வச்சிருக்கிறாங்க. ஏன் வச்சிருக்கிறாங்க? ஐஐடி போன்ற இடங்கள்ல பெண்கள் ஜாயின் பண்றது மிக குறைவான எண்ணிக்கையாக இருக்கிறது. ஐஐடி ஜேஇஓ, ஜேஇல மெயின்ஸோ இல்ல அட்வான்ஸோ பாஸ் பண்ற எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் தான் அவர்கள் பெண்களுக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க. நான் இததான் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கிறேன். ஆனால் நாலேஜ் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு போல இருப்பாங்க. நீங்க ஒரு ப்ராப்ளம கொடுத்தீங்கன்னா 2 பேரும் சால்வ் பண்ணுவாங்க. பட் அந்த மெத்தடாலஜி இருக்குல்ல, அந்த அந்த விஷயத்துல 2 பேருக்கும் வேறுபாடுகள் இருக்கு. இது சைக்கலாஜிக்கலாகவே ரொம்ப அழகா ஒரு ஜாலியா ஒன்று சொல்லுவாங்க, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்னு. சோ 2 வேற வேற தான். இவங்க ஃபெமினிசம் பேசுறதுக்காக ஆணும் பெண்ணும் ஒண்ணு, அப்ப கடவுள் ஒன்னே படைச்சிருக்கலாம்ல. இயற்கை, இவங்க கடவுள் நம்பிக்கை இல்ல, இயற்கை ஒன்னே ஒருத்தரை படைச்சிருக்கலாம்ல. 2 ஒண்ணுன்னா சமமா படைச்சிருக்கலாம்ல. ஏன் வேற வேறவா படைச்சிருக்கிறாங்க? 2 பேருடைய தன்மைகள் வேற, 2 பேரோட திங்கிங் கெப்பாசிட்டி வேற, 2 பேருடைய இந்த படைக்கப்பட்டதனுடைய காரணம் வேற. சோ நம்ம எல்லா இடங்கள்லயும் ஒண்ணு போல பயணிக்கிறோம், நிறைய பேர் ஒண்ணு போல இருக்கிறாங்க. சோ அதனால 2 ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்களே முன்னாடி சொல்லியிருந்தீங்க மேம், எமிஷன் சொல்லியிருந்தீங்க.
இப்போ எம்எஸ்ல பாத்தீங்கன்னா இப்போதான் கம்ப்யூட்டர்ஸுக்கு தனியா ஸ்டாஃப் போட்டிருக்காங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்கை ஃபுல்லா டீச்சர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் டைம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா டைமும் அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த லேர்னிங் கேப் குறையறதுக்கு அது ஒரு காரணமா? ஆக்சுவலா இந்த எம்இஸ் இருக்குல்ல, இந்த எம்இஸ் மட்டுமே இல்ல, நான் டீச்சிங் ஒர்க் அப்படின்னு நாங்க அதை சொல்லுவோம். நாங்க சொல்லும் பொழுது டீச்சிங் ஒர்க், நான் டீச்சிங் ஒர்க்னு சொல்லுவோம். இந்த நான் டீச்சிங் ஒர்க் வந்து நிறைய டீச்சர்ஸுக்கு வர்றதுனாலதான், இந்த டீச்சிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலங்கிறதுனாலதான் தேசிய கல்விக் கொள்கை ரொம்ப தெளிவா அதுல சொல்லியிருந்தாங்க. நாட் ஈவன் 20% நான் டீச்சிங் ஒர்க் வந்து டீச்சர்ஸுக்கு கொடுக்க கூடாதுங்கிற டெசிஷனை எடுத்தது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஆனால் இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரிக்காக வந்து ஒரு ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணாம நேஷனல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்ட் கொடுக்குது. அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் டீச் பண்றதுக்காக ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில கொடுக்குறாங்க. அவங்களுடைய சம்பளம் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்டுல வந்துகிட்டு இருந்தது. அப்பயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ்ன்ற காசை எடுத்து எம்இஸுக்கு வந்து ஆளை போட்டு ஒரு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரை போட்டு அவங்கள செய்ய வச்சுட்டு அவங்கள ஸ்பெஷல் டீச்சர்ஸ்னு கணக்கு காமித்ததாக மிகப்பெரிய அலிகேஷன் கிரியேட் ஆச்சு. இன்னி வரைக்கும் அதுக்கு மறுப்போ இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கல அப்படின்னும் வந்து நமக்கு விளக்கமே வரல. அததான் நம்ம சொல்றோம். இங்க வந்து எதற்காக கொடுக்கப்படுது, எந்த ஃபண்டு எதற்காக அலோகேட் பண்ணப்படுதோ அது முறையாக இங்க செயல்படுத்தப்படவில்லை. அதற்குரிய விளக்கம் கேட்டாலும் இன்னைக்கு பேப்பர்ல, நீங்க என்ன இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிற இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா வந்து தகவல் ஆணையர் வந்து தவறாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை சம்பந்தமே இல்லாம இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு, நீங்க ஆர்டிஐ போட்டு கேட்பீங்க. என்ன பண்ணுவீங்க? ஆர்டிஐ போட்டு கேட்பீங்க. ஆர்டிஐல சம்பந்தமே இல்லாத இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு நீங்க கேட்ட தகவலை கொடுத்துட்டோன்னு அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு அதுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சாத்தியமாக இருக்குது. நாம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதற்கு எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதான் இந்த அரசு யோசிக்கவே தவிர என்ன சொல்லணும்ன்றதுக்கு அவங்க தயாராக இல்லை. இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குங்க? இங்க ஆக்சுவலா வந்து அவங்க ரொம்ப தெளிவா கொடுக்குறாங்கங்க. குழந்தைங்களை வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவனோட ஐக்யூவை டெஸ்ட் பண்ணு. அதுக்காக தான் அவங்க, அதாவது பொது தேர்வுன்னு சொன்ன உடனே ஃபெயில் ஆக்குறதுன்னு இவங்க ஒரு ப்ராபகண்டாவை கிரியேட் பண்ணாங்கல்ல, அதோடைய அடிப்படை அதுதான். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, 3ஆம் கிளாஸ்ல பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் வந்து உங்களுக்கு டைம் இருக்கு. அப்ப அதுல அவனுக்கு அடிப்படையாக ஒரு வார்த்தையை கோர்வையாக எழுத்து கூட்டி வாசிக்க தெரியுதா, அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண தெரியுதா, பேசிக் இல்லையா? இதுதான் ஃபண்டமெண்டல். இந்த ஃபண்டமெண்டல் ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க இந்த ரிப்போர்ட்ல கூட ஃபண்டமெண்டல்ல அந்த ஃபண்டமெண்டல் லெவல்லயே மல்டிப்ளிகேஷன்ல நமக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கோம். அப்ப எப்ப கண்டுபிடிப்பீங்க? ஃபண்டமெண்டல்ல அவன் தப்புன்றதை கண்டுபிடிச்சாதானே அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல அதை சரி பண்ண முடியும். அப்ப அவங்க வந்து 3ஆம் கிளாஸ்ல கண்டுபிடிச்சாங்கன்னா 4, 5ல அதை சொல்லி கொடுத்து 5ஆம் கிளாஸ்ல திரும்பவும் உங்களுக்கு செக் பண்றாங்க. ஓகே, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சு நீ படிச்சிருக்கியா? ஓகே, அப்பயும் நீங்க வந்து அந்த லெவல்ல கம்மியா இருக்கீங்க. அப்ப திரும்பவும் உங்களுக்கோட 6th 7th 8th கோச்சிங் கரெக்டா இருக்கும் போதுதான் ஒரு 9th வரும்போது பேசிக்கா உங்களுக்கு வரக்கூடிய சயின்ஸோ சோசியல் சயின்ஸோ லாங்குவேஜோ உங்களால சரியா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில 9th இருந்து 12th வரைக்கும் செமஸ்டர் பேட்டர்ன். நீங்க 8th வரைக்கும் தான் நீங்க அடிப்படையே படிப்பீங்க. 9th தமிழ் ஆங்கிலம் தவிர உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடத்தை நீங்கள் எடுத்து படித்துக் கொள்ளலாம். இதுதான் அவங்க சொல்லி இருக்கிறது. அப்போ உங்களுக்கு ஃபெயில் ஆகாம அவன் 12th வரைக்கும் கண்டினியூ பண்ணுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே அவன் ஃபெயில் ஆனா கூட 12th வரைக்கும் அவனை படிக்க வைக்க வேண்டியது அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியருடைய கட்டாயம்னு சொல்லுது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏகலைவா ஸ்கூல்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த வருஷமே 12 ஸ்டேட்ல இருந்து 600 பிள்ளைகள் வந்து உங்களுக்கு ஐஐடி ஜேஇஏ கிராக் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க தமிழ்நாட்டிலையும் 7 பள்ளிக்கூடங்கள் ஏகலைவா பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அப்ப இங்க இருந்து எல்லாம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து அவர்களுக்கு கோச்சிங் கொடுத்து ஐஐடி ஜேஇஏ வந்து கிளியர் பண்ண வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ இந்த பிள்ளைகளுக்கும் சாத்தியம். ஏகலைவான்றது பிளைன்ஸ் கூட கிடையாது.
அந்த பிள்ளைகள் எல்லாமே ட்ரைபல் பிள்ளைகளுக்கு கூட அவர்களால கொண்டு வர முடியுது அப்படின்னா சிஸ்டம் கரெக்டா இருந்தா ஏன் புள்ள படிக்கும். அப்ப அந்த சிஸ்டமை சரி பண்ண வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்குது. என்ஐடிக்கு பிள்ளைங்க போயிருக்கிறாங்க, ஐஐடிக்கு 34 பிள்ளைகளுக்கு மேல போயிருக்கிறாங்க. எந்த பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கடந்த மாசம் ரிசல்ட் வந்தப்போ ஐஐடி மெயின்ஸ்ல ஒரு பொண்ணு வந்து நல்ல மார்க் எடுத்து போய் ஜாயின் பண்ணுச்சுன்னு முதல்வர் கூப்பிட்டு பாராட்டு தெரிவிச்சாரு. ஒரு குழந்தை. தமிழ்நாட்டுடைய மொத்த கான்ட்ரிபியூஷனே 2.5% கூட கிடையாது ஐஐடில. அப்போ ஒரு ஏகலைவா ஸ்கூல்ல அவர்களால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லி கொடுத்து வர வைக்க முடியுது, தமிழ்நாட்டுல என் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து வைக்க முடியல. ஏன்னா இங்க நீங்க வந்து எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டுரு, எல்லாருக்கும் நல்ல மார்க் போட்டுரு, போன வருஷத்தை விட 2% அதிகமா ரிசல்ட்ட காமி. இதுல காமிக்கிற இம்பார்ட்டன்ஸ பிள்ளைகளுடைய ஆழப்பட்ட அறிவுல நாம கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படிங்கறதுடைய ரிசல்ட் தான் நாம தொடர்ந்து பல்கலைக்கழக லெவல்லயோ இல்ல பள்ளிக்கூட லெவல்லயோ நமக்கு வந்துட்டு இருக்கிற ரிப்போர்ட்ஸ். இப்ப கூட இன்னும் டிலே ஆகல. கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆமா நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி பிள்ளைகளுக்கு நம்ம வந்து சரியான முறையில எடுத்துட்டு போனோம் அப்படின்னா மீன் பிடிக்க கத்து கொடுங்க, என் பிள்ளைங்க கத்துப்பாங்க. தொடர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து மீனை கொடுத்து இதுல எக்ஸாம் வேண்டாம், அதுல எக்ஸாம் வேண்டாம், எல்லாரையும் ஆல் பாஸ் பண்ணி விடு, நிறைய மார்க் போட்டு விடு, இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நீங்க இந்த அரசு மாறிடும். ஆனா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலேயே இருக்கும். இதையா இனிமேலாவது கவர்மெண்ட் அதை வந்து கணக்குல எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா ஏன்னா ஸ்கூல் வைஸா தான் இந்த சர்வே எடுத்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் இதுல எவ்வளவு டிஃபர் ஆகுது? ஆக்சுவலா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய அவங்க எல்லாருமே நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு முன்னேறிக்கிட்டு இருக்குது. இதே தமிழ்நாட்டுல நான் உங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகமோட வேர்ல்டு லெவல்ல ரேங்கிங் வந்திருக்குன்னு சொன்னேன்ல, இதே தமிழ்நாட்டுல 3 தனியார் பல்கலைக்கழகங்கள் நல்ல ரேங்கிங் வந்திருக்கிறாங்க. ஒரு பல்கலைக்கழகம் 100 ரேங்க் முன்னாடி போயிருக்கு. 2 பல்கலைக்கழகங்கள் அந்த இருந்த இடத்த தக்க வச்சிருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய இம்மீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி 20வது வருஷம் 19ல வந்ததுங்க, 20ல வந்து பார்லிமெண்ட் வந்து அதற்கு மசோதாவை பில்லா பாஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து நம்ம 25 ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியில போறாங்க. ரேங்கிங், யூனிவர்சிட்டியோட ரேங்கிங் ஆல் இண்டியா லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை விட வேற என்ன சான்றிதழ் வேணும்னு நம்ம யோசிக்கிறீங்க? இதுதான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வருகின்ற சேஞ்சஸ். கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின். ஒரு எஜுகேஷனலிஸ்டா கவர்மெண்ட்டுக்கும் முக்கியமா பேரண்ட்ஸுக்கும் உங்களுடைய அட்வைஸ் என்ன? கவர்மெண்ட், எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ற விஷயங்களை எல்லாம் பெரிய அளவுக்கு காதுல வாங்கிக்காம, ஏன்னா நீட் ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம 5வது வருஷம் எழுதி முடிச்சுட்டாங்க நம்ம பசங்க. சோ இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ரகசியம் வந்த பாடில்ல, பிள்ளை மாறின பாடில்ல. சோ அதனால நாம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம் படித்தால் மட்டுமே நமக்கு வாழ்க்கை. அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். நான் எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன். அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, உனக்கு எப்போ சுயமாக இந்த விஷயம் சரியா தப்பா இது யார் சொன்னாலும், அதனால்தான் வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காங்க, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு ஏன் சொன்னா? நீங்க சொன்னீங்கன்றதுக்காக நான் என்னையும் சேர்த்தே நான் சொல்றேன். நான் சொல்ற விஷயங்கள் உண்மையா பொய்யா நீங்க பின்னாடி போய் பாருங்க. கோ டு த ரூட் நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது சரியா நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. சோ பேரண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்துல கவனமாக இருங்க. அரசியல்வாதிகள் சொல்றத நம்பி உங்க குழந்தைகளோட கல்வியில நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க. தொடர்ந்து நாம முயற்சி செஞ்சு நாம படிச்சு நாம நல்ல நிலைமைக்கு வரணும். இவர்கள் எல்லாம் ஒரு ஃபெசிலிட்டேட்டர்ஸ். அதை மட்டும் நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லாம நம்ம பிள்ளைகள் ஸ்கூலிங் முடிச்சு காலேஜ் முடிச்சு அவர்களுடைய லைஃபை வந்து செட்டில் பண்றதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். இது வந்து பேரண்ட்ஸுக்கு. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் நம்மளோட கோல் எது, இந்த ஆட்சி வந்தா இதை செஞ்சிருவாங்க, அந்த ஆட்சி வந்தா அதை செஞ்சிருவாங்க அப்படிலாம் இல்லாமல், இனிமே கொரோனா வருமா, நமக்கு ஆல் பாஸ் கிடைக்குமா அப்படின்லாம் யோசிக்காம
நாம படிச்சு நல்ல மதிப்பெண்கள் எடுத்தாதான் நமக்கு ஃபியூச்சர் இருக்கு. இதை உணர்ந்து படித்தால் மட்டுமே நமக்கு அது எதிர்காலம். உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி.